அறம் தமிழ், இது உங்களின் குரல். இனி தொடர்ந்து எதிரொலிக்கும். உள்ள சொன்னாலும் சரி, தேட்டர் வாசலில் சொன்னாலும் சரி, மீடியாக்களை சொன்னாலும் சரி, அது பிரச்சனை இல்லை. பேங்க்ல இருக்கு 4:30 மணி பேங்க்குக்கு ஓடி போய் நகரிக்கு ஓடி போய் அப்படி பார்த்து இங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விமர்சனம் போடுறது என்ன நாடு முடிவு போகுது. அவருக்கு பண்ணார் மியூசிக் அப்படி இருக்கு, ரீரெக்கார்டிங் இருக்கு, எடிட்டிங் எப்படி இருக்கு, அவனுக்கு என்ன செய்ய தெரியும். விஜய் சார் பாருல எங்கேயாவது எத்தனை ஆடியோ லிஸ்ட் பேசிப்பார், இன்னும் பேசுவார் சார். ஆமாம், படத்தை பற்றி நீங்கள் பார்த்து சொல்லுங்கன்னுவார். அறம் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு பரபரப்பான சினிமா சூழ்நிலை, ஒரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னைக்கு அதை பற்றி நம்ம கூட விவரமாக பேச போகிறாங்க. இயக்குனர் பேரரசு அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க சார்? எப்பவுமே சொசைட்டியில் 2 விஷயம் தான் என்றைக்குமே ஹாட் நியூஸாக இருக்கும். ஒன்று அரசியல், இன்னொன்று சினிமா. இன்றைக்கி ரெண்டுமே பயங்கரமான ஒரு ஹாட் டாபிக். அப்படின்னா எதை எடுத்தாலும் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. உதாரணத்துக்கு கங்குவா படத்தினுடைய விமர்சனங்கள், அது யூடியூப்பில் ரொம்ப, படத்தை விட யூடியூப்பில் தான் அதை பற்றின ஒரு விஷயங்கள் அதிகமாக போயிட்டுருக்கு. எப்படி நீங்கள் இதை பார்க்குறீங்க? விமர்சனம் அப்படிங்கிறது சொல்கிறாங்களே, எதிர்மறை விமர்சனம், பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்கிறாங்களே. ஆமாம், நேர்மறை எதிர்மறை விமர்சனம், அது அர்த்தம் இல்லை. ஓகே, விமர்சனம் அப்படின்னா அது நடுநிலை தான். இப்போ தர்மம்னா அது எதிர்மறை தர்மம், நேர்மறை தர்மம் தான். அது நெகட்டிவ் அப்படின்னா அது அதர்மம், அதானே? அது மாதிரி தர்மம் எப்படி என்ன, அது எதிர் அதர்மம் தான். அந்த விமர்சனமும் அது ஒரு நடுநிலை, ஒரு நீதிக்கு சமமானதான் விமர்சனம். இப்போ இந்த எதிர்மறைங்கிறது அப்படின்னா எதிர்மறை விமர்சனங்கிறது அது விமர்சனம் இல்லை, அது அவதூறு, அது வன்மம். அது ஏதாவது ஒரு வகையில் ஒருத்தரை போட்டு ஒரு பழிவாங்கல் உணர்ச்சி, உள்ளுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கும். சிலதெல்லாம் காழ்ப்புணர்ச்சி, அதன் வெளிப்பாடு. ஒரு அநாகரிகமாக ஒரு விமர்சனம் போதே அது விமர்சனத்தோட வராது. விமர்சனங்கிறது நல்லா இருந்தால் நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, எது குறை, எது நிறை, இதான் விமர்சனம். ஆமாம், இதை சொல்லிட்டு படத்தை பற்றி இதை நீங்கள் தேட்டருக்கு உள்ளே சொன்னாலும் சரி, தேட்டர் வாசலில் சொன்னாலும் சரி, மீடியாக்களை சொன்னாலும் சரி, அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அரசியலும் சினிமாவும் விமர்சனத்துக்கு உள்ளானது. விமர்சனத்துக்கு தாங்குறவங்க தான் சினிமாவுக்கும் வரணும், அரசியலுக்கும் வரணும். அப்படிங்கும்போது இப்போ கங்குவா என்னென்னா, இப்போ விமர்சனமாக பார்த்தா அதை நீங்கள் அவங்க சொல்கிற முறையிலையும் அவங்க சொல்கிற வார்த்தை வெளிப்பாடு, ஆமாம், இதெல்லாம் இருக்குல்ல. எங்கே ஒருத்தர் நாகரிகம் இல்லைங்கும் போதே ஆமாம், அதை விமர்சனத்துக்கு ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடாது மக்கள். கரெக்ட். அனாவரம் பேச ஆரம்பிச்சிட்டாலே அது மதிக்கக்கூடாது நம்ம. கண்டிப்பாக. அப்போ தன்மையாக விமர்சனத்தில் நம்ம மதிக்கணும். அதனால் சார் கங்குவா இருக்கட்டும், எந்த படமாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு வெற்றியை நோக்கி தான் அந்த படத்தையே ஃபஸ்ட்டு பூஜைலேருந்து பயணிக்கிறாங்க. கண்டிப்பாக. யாராவது இந்த படத்தை பெரிய தோல்வி படம் கொடுக்கணும்னு படம் எடுப்பாங்க சார்? இல்லை, எடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய முயற்சி வெற்றி நோக்கி தான் இருக்கும். அந்த முயற்சி சில நேரத்தில் ஸ்லிப்பாகும். நம்மளை அறியாமல் தவறு பண்ணுவோம். நம்மளை அறியாமல் பண்ணுற தவறில் வர்றது தான் தோல்வியை தவிர தெரிஞ்சே பண்ணி தப்பு பண்ணி தோல்வி வராது. சூர்யா சார் மட்டும் இல்லை, விஜய் சாருக்கும் இந்த தோல்வியில் வந்திருக்கு, ரஜினி சாருக்கும் இந்த தோல்வி வந்திருக்கு, பெரிய எம்ஜிஆருக்கும் இந்த தோல்வி வந்திருக்கு, சிவாஜி கணேசனுக்கும் தோல்வி வந்திருக்கு. தோல்வி சந்திக்காத பெரிய ஸ்டாரும் இல்லை, பெரிய இயக்குனர் இல்லை சார். கரெக்ட். சங்கர் உட்பட. கண்டிப்பாக. அப்படிங்கும்போது அது பிரச்சனை இல்லை. இங்கே வன்மத்தை காக்கிறது தான். ஒரு படத்தை படத்தை தோல்வி சொல்கிறது பிரச்சனை இல்லை சார். கரெக்ட். ஆனால் இந்த படத்தை தோல்வி அடைய வைக்கணும்னு பண்ணுறீங்கள. நீங்கள் சொன்ன மாதிரி வெற்றி தோல்விங்கிறது படத்தில் சாதாரணமான விஷயம், அது மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். ஆனால் கங்குவா படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்பட்ட விதத்தில் தான் எல்லாருமே அந்த படத்தை விமர்சிக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இயக்குனரே ஆகட்டும், உரிமையில பேசுகிற மாதிரி, நடிகரே ஆகட்டும், உரிமையில இந்த நிலை நீடிச்சா நாளைக்கு எப்படி சார் ஒரு 300 கோடியில் ஒரு படம் நம்ம தமிழ்நாட்டில் வருது அப்படின்னா அது பெருமைப்படுறது போயிட்டு நல்லா இல்லைன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம். இப்போது இதை இப்படி ஒரு எதிர்ப்பு தெரிவித்தா நாளைக்கு அடுத்த வர படங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். என்ன ஒரு உண்மை என்னென்னா சார், நம்ம படம் சரியான படம் வரைஞ்சுங்களேன், நம்ம படம் மக்களுக்கு ஒரு திருப்தியை தர படமாக இருந்தால் எந்த விமர்சனமும் பண்ண முடியாது சார். ஏன்னா என்னென்னா ஒன்று தான், ஒரு 500 கோடி வசூல் பண்ணுறத
ஒரு 450 கோடியா பண்ணலாம், ஒரு 50 கோடி கம்மி பண்ணலாம் தவிர படம் நல்லா இருக்க பட்சத்தில் அதை வந்து நம்ம தோல்படமாக ஆக்க முடியாது. சிவார்த்தினுக்கு கூட இதுக்கு முன்னாடி நிறைய இஷ்யூலாம் வந்துச்சு வந்துச்சு. ஆனால் படம் வந்து அமரன் எல்லாமே இருந்துச்சு, படம் ஹிட்டு. சிவார்த்தியோட பர்சனல் கேட்டனுக்கு தேவையில்லை சார் மக்களுக்கு. கரெக்ட். புதுக்குள்ள கமலஹாசன் வந்து இப்போ நான் ஸ்கூலில் படிக்கிற காலகட்டத்தில் கமலஹாசன் காதல் இளவரசன் கொடி வெட்டி பிறந்த காலகட்டம். திரும்ப அவங்க வாணி கமலஹாசன் அவங்க டைவர்ஸ் பண்ணாங்க, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. ஆனால் அப்போ என்ன, கமலஹாசன் வந்து கிரேஸ், லேடிஸ் கிரேஸாக இருக்கார். இப்போ உங்க ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டார், இதுக்கப்புறம் முடிஞ்சு நீ அப்படிலாம் விமர்சனம் வந்துச்சு. எங்கே விழுந்தார்? மக்கள் தெளிவாக இருப்பாங்க சார். ஏன்னா ஏதோ ஒரு சின்ன சின்ன ஆட்கள் வந்து இப்போ அவங்க பிரச்சனை இப்படி போயிட்டு இதுக்கப்புறம் இமேஜ் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க தவிர படம் நல்லா இருந்தால் அவங்க கொண்டாடுவாங்க சார். இப்போ கங்குவா பொறுத்த வரைக்கும் என்ன இது அவங்க ஒரு காரணம் என்னென்னா, படம் எப்படி இருக்குன்னு விட்டுருங்க, எதிர்பார்ப்பு உண்டாகிட்டாங்க ரொம்ப அதிகமாக. அது வந்து உங்களுக்கு ரொம்ப எதிர்பார்த்து போகும்போது அந்தளவுக்கு இல்லைங்கும் போது அவன் படம் பரவாயில்ல சொல்ல மாட்டான், அவன் எதிர்பார்த்து இல்லைங்கும் போது சரின்றான். இதுதான் மேட்ரு. அவங்களுக்கான ஆடியன்ஸ்க்கான அந்த திருப்தி இல்லாமல் இருக்கும். நீங்கள் 2000 கோடி வசூல் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப பில்டப்லாம் பண்ணும்போது அவன் அப்போ என்ன இது வரைக்கும் இந்த மாதிரி படம் வந்தது போல தமிழ்நாட்டில். தமிழ் படத்தை ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பெரிய படம் வரப்போகுது, பாகுபலியெல்லாம் மிஞ்சின்னு முடிச்சு தான் அவன் போகிறான். பயங்கர எதிர்பார்ப்பு. அது 2 வருஷம் அது ஒரு காரணம் சார், விமர்சனம் காரணம் சார். அந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் எந்த இது இல்லாமல் விட்டு அவனை பார்த்துட்டு அவன் போயிடுவான். அவன் என்னென்னா இவங்க பில்டப் பண்ணதில் பயங்கர எதிர்பார்த்துட்டு உள்ளே போய் இல்லைங்க போது அந்த கோவத்தின் வெளிப்பாடு தான் வாசலை வந்து அவன் கத்துறான். ஆனால் அப்படி கத்தக்கூடாது. நானும் சரி, நான் ஒன்று ஏற்கனவே சொல்லியிருந்தது தான், ஃபேன்ஸ் போகலாம் ஃபஸ்ட் நாள். அவன் தலைவரை பார்க்க போவான், நான் அவன் அந்த நடிகரோட பயங்கர கிரேஸாக இருக்கும், அவன் போவான். அவன் 100 ரூபா டிக்கெட்டை 200 ரூபாய்க்கு எடுப்பான், 300 ரூபாய்க்கு எடுப்பான், படம் பார்த்துட்டு வருவான். ஆனால் படம் குப்பையாக இருந்தால் கூட வெளியே வேறு லெவலில் இருக்குவாங்க. படம் எப்படி சார் இருக்குது சார், சான்ஸ் இல்லை சார், தலைவர் பின்னிட்டார் சார் அப்படிம்பான். அப்போ அவனுக்கு அவரு நடி பிடிச்சி நடிகர் பாட்டு வந்தாப்புல ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட்டு பார்த்தப்ப அந்த திருப்தி இருக்கும். அது விமர்சனம் இல்லை, அதுவும் விமர்சனம் இல்லை. கண்டிப்பாக ஒரு படம் நம்மளுக்கு தெரியுது, படம் ஒரு பெரிய நடிகர் நடித்த விட குப்பையாக இருக்குது. அவர் ரசிகர் வந்து இது மாதிரி படம் வந்ததில்லை அப்படிங்கிறான். உண்மை அது. அதே மாதிரி தான் வெளியே சிலர் வந்துட்டு அநாகரிகமாக எவனோட டேரக்டரு அப்படி பேசும்போதே நம்ம அதை மைண்ட் ஏற்றக்கூடாது. கரெக்ட், ஏற்றக்கூடாது. நான் சார் உங்களுக்கு மீடியாக்கள் சொல்கிறேன் சார், மீடியாக்களுக்கு என்ன சொல்கிறோன்னா, எதையுமே சொல்லுவாங்க, அந்த ஒரு காரணத்தை வரும்ல, ஒரு கோபம் வரும்போது 1 2 3 10 எண்ணிக்கைன்னு சொல்லுவாங்களே, விமர்சனம் பண்ண முடியாது சார். ஒரு படம் பார்த்துட்டு வரும்போது சில படம் வச்சு கொண்டு விடுவாங்க, பயங்கர கோபமாக இருக்கும். அந்த சூட்டரை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது. கரெக்ட் சார். ஏன்னா இது உங்கள் தனிப்பட்ட விஷயம் இல்லை, உங்களுக்கு பிடிக்காத படம் எத்தனை படம் ஓடி இருக்கும். கண்டிப்பாக சார். உங்களுக்கு பிடிச்ச படம் அட்டர் ஃப்ளாப்பாக இருக்கும். கண்டிப்பாக. இதே சூர்யா அவர்களுடைய ஜெய்பீம் வந்து மக்களால் கொண்டாடப்படுச்சுல. ஆமாம், சூரியரை போட்டு. அதனால் இது இல்லை இந்த படத்துடைய நான் விமர்சனத்துக்கு சொல்கிறேன். வீடியோக்கள் பண்ணால் கூட காலைல படம் பார்த்தீங்களா, இது ஒன்றும் அவசரம் இல்லை. நீங்கள் வந்து இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகுது, பெங்களூருக்கு 4:30 மணி பெங்களூருக்கு ஓடி போய் நகரிக்கு ஓடி போய் அப்படி பார்த்து இங்கே ஃபஸ்ட்டு ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விமர்சனம் போடணும். என்ன நாடு முடிய போகுது, என்ன சார் முடிய போகுது உங்களுக்கு? இப்போ படத்தை விமர்சனம் பண்ணுறதுக்கு நீங்கள் பெங்களூருக்கு போவீங்க, பாம்பேக்கு போவீங்களா நீங்கள்? இப்போ அந்த மாதிரி பண்ண வேண்டாம்னு சொல்லி திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் இல்லை சொல்கிறேன் சார். நீங்கள் தேட்டர் வாசலில் ரசிகரை விடுங்க சார். மீடியாக்களில் தொடர்ந்து பண்ணுறவங்க நீங்கள் அப்படி என்ன சார் உங்களுக்கு அவசரம்? 8 மணிக்கு நான் போட்டேன், தமிழ்நாட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் போட்டு படத்தை கவுத்தாகணும், ஐயோ அப்படி தலையில் கழிச்சு போஸ்ட் கொடுத்து தப்பு சார். கரெக்ட். இது வந்து நீங்கள் ஒரு படத்தை தொழில்படமாக்குறதுக்கு ஏன் அவ்வளோ ஆக்குற? வினை விதத்தையும் வினை விதிப்பான். நீ பெரிய ஆளாக சின்ன ஆளாக இருக்கட்டும், இன்னொருத்த அழிவு நடிச்சிங்கன்னா நமக்கு நாளைக்கு அழிவு வந்துடும். கரெக்ட், வந்துடும். அதனால் நீங்கள் வந்து மீடியாக்களாக இருக்கட்டும், பத்திரிகையாக இருக்கட்டும், தனி மனுஷனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், கெட்டனா இருந்தால் என்ன போல் வாழ்க்கைங்களா நீ அடுத்த அழிவு நினச்சிருந்தா விமர்சனம் பண்ணுங்க சார். படத்தை பற்றி விமர்சனம் பண்ணுங்க. நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் அதை அப்படியே ஆன் ஸ்பாட் வந்து கொடுக்கணுங்கிற அந்த பசி வந்துட்டு இப்போ அதை வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்துட்டு அந்த மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணுற அன்றைக்கே தேட்டருக்குள்ளார வந்து யூடியூபர்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு சில காரணமும் இல்லை. அது என்னென்னா சார், நம்மள அதில்
50% நியாயம் இருக்குது, 50% ஒரு நியாயம் இல்லைன்னு சொல்லலாம். இது வந்து நீ படத்தை லிஸ்ட் பண்ணுறீங்க, யாருக்கா பண்ணுறீங்க? பப்ளிக்கு தான் பண்ணுறீங்க. அவன் தான் டிக்கெட் உள்ளே வரான். அப்போ அவன் விமர்சனம் யார் பண்ணுவா? ஓகே, அப்போ அவன்கிட்ட மைக்கி நட்டுறதுல தப்பு இல்லை. ஆனால் என்னென்னா அந்த பப்ளிக் அந்த வெளியே இந்த வேகத்தில் வர முடியல. நான் சொன்ன போல அந்த ஒரு டைம் வேணும் வைப்பேன். அதே ஆடியன்ஸ் சார் வெளியே வந்துட்டான்ல, அதே ஆடியன்ஸை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவன் வீட்டு அட்ரஸ் கேட்டு நீங்கள் சாயந்தரம் ஈவினிங் போய்ட்டு இதே மைக் நட்டுங்க சார், விமர்சனம் வேறு மாதிரி இருக்கும் சார். ரிலாக்ஸ் சார், உணர்ச்சி வசப்பட்டு பண்ணுற சார் விமர்சனம். நீங்கள் வெளியே தேட்டருக்குள்ளே வரப்புறம் உணர்ச்சி வசப்படுறான். ஃபேன்ஸாக இருக்கட்டும், சாதாரண ஆடியன்ஸாக இருக்கட்டும், படம் சரியில்லைங்கும் போது அந்த 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 சரியில்லைங்கும் போது அந்த நேரத்தில் வரும்போது அவன் எப்படி மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி அந்த அதையும் யூஸ் பண்ணுறிய, அது இல்லை, அந்த மனநிலை இல்லை. நான் அதை சரியாக டைம் கொடுங்க. நீங்கள் மீடியாக்கள் கூட காலைல படம் பார்த்தீங்களா, வீட்டுக்கு போய்ட்டு ஒரு 1 hour 2 hours யோசிக்க என்ன குறை இருக்குன்னு, அப்புறம் விமர்சனம் பண்ணுங்க. அது தன்மையாக இருக்கும். வந்து உடனே கேமரா ஆன் பண்ணு உடனே அப்படின்னா அது வந்து உணர்ச்சி வசப்படுறது. ஒரு சில யூடியூப் சேனல்லாம் போகிறவங்கள கையை பிடிச்சி இழுத்தெல்லாம் கேட்க அது அது என்னன்னா அது ரொம்ப அநாகரிகம் சார். அநாகரிகம். அவன் தான் சொல்ல உரிமை போகிறான்ல. கரெக்ட். அது அவருக்கு பண்ணார். மியூசிக் எப்படி இருக்குது, ரீரெக்கார்டிங் எப்படி, எடிட்டிங் எப்படி இருக்குது, அவனுக்கு என்ன செய்ய தெரியும்? ஓவராலாக படமாக கேட்டால் அதுதான் என்னமோ இங்கே நம்ம எடிட்டிங்கும் அது கொஞ்சம் விமர்சனங்கிற பேரில் இன்றைக்கி ஒரு படத்தை தோல்வி ஒரு 80% தோல்வியை அதை 40% தோல்வி ஆக்கிறாங்க. பாதி வரவேற்கலாம், பாதியை தவிர்க்கலாம். ஏன்னா படம் பண்ணுறதே நம்ம வந்து பப்ளிக்காக தான். ஓகே. அதே சமயத்தில் நான் சொல்கிறதான், அந்த தேட்டரில் வரும்போது அந்த இதில் வருவான்ல, அவன்கிட்ட மைக் நீட்டும் போது அவன் வந்து உணர்ச்சி வசப்பட்டு இருப்பான். நல்ல படமாக இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு. ஏன்னா அமரன் படத்துக்கு வந்து அழுதுகிட்டே நிறைய பேர் சூப்பராக இருக்கும். அப்போ அது வந்து நம்ம வந்து அது நல்லா சொல்லும்போது ப்ளஸ்ஸாக இருக்கும். படத்தோட வெற்றிக்கு ரெண்டுமே காரணம், வெற்றிக்கும் தோல்விக்கும் யூடியூப். நான் ஒன்று சார், நான் ஆடியன்ஸ் சார், நான் வந்து 200 டிக்கெட் எடுத்து உள்ளே போயிட்டேன் சார். ஓகே, அப்போ அந்த 200 படம் சரியில்லைங்கும் போது நான் அந்த 200 இழப்பு நினைக்கிறேன் சார், நினைக்கிறேன்ல. அப்போ மனசு கஷ்டமாக இருக்குது சார். அப்போ நீங்கள் மைக் நீட்டும் போது நான் திட்டு போயிடுறேன் சார். எனக்கு 200 பெருசு, எனக்கு 200 இழப்பு பெருசு, நான் கோவப்படுறேன் சார். மனசு நான் சோர்த்துறேன் சார். ஆனால் அந்த படத்தில் 200 நஷ்டம் சார் ப்ரொடியூசருக்கு. கண்டிப்பாக. அப்போ 200 நஷ்டத்துக்கு நான் வந்து மனசு உடையும் போது அப்போ 200 கோடி நஷ்டம் அடைஞ்ச ப்ரொடியூசருக்கு மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக கரெக்டாக. அப்போ அவருடைய வெளிப்பாடும் காட்டவே முடியாது இல்லையா? அதனால் நம்ம வந்து படம் சரிங்கிறது சரின்னு சொல்லிட்டு பிரச்சனை இல்லை, சரின்னு சொல்கிறது பிரச்சனை இல்லை. இங்கே தேட்டர் வாசலில் அவர் சுப்ரன் சொன்னது, தேட்டர் வாசலில் போய் பப்ளிக் தான் பார்க்குறோம், பப்ளிக் ரிசல்ட் கேட்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது என்னென்னா இப்போ எக்ஸாம் நடக்குது சார், எக்ஸாம் நடக்குது, மாணவர்கள் பரீட்சை எழுதுகிறாங்க சார். மாணவர்கள் பரீட்சை எழுதிட்டு அவங்கள்ட்டே அந்த கேள்விக்கு எழுதின பரீட்சை எப்படி இருக்கு அப்படின்னா ஆசிரியர் சொல்லணும். கரெக்ட். ஒரு மாணவன் வந்து தேர்வு முடிச்சு வெளியே வரும்போது ஆசிரியர் சொல்லணும். அப்போ விமர்சனம் இருப்பாங்க, அவங்க அலசி ஆராய்ச்சி பண்ணுவாங்க. நீங்கள் மக்கள்கிட்ட பண்ணும்போது அது சிலருக்கு அதுக்கானது இருக்கான்னு தெரியாது. ரசித்து பார்க்குறவங்க அப்படி அதோட ரியாக்ட் பண்ணுவாங்க. விஜய் ரசி இருக்காங்க, அஜித் ரசிகர் இருக்காங்க. கண்டிப்பாக இல்லை, அஜித் ரசிகர்லாம் சிவராஜன் ரசிகராக இருக்காங்களா? இல்லை. அப்போ ஒவ்வொருத்தரும் ரசனை இருக்குது சார். என் ரசனைக்கு நான் வந்து ரஜினி ரசனாக இருக்கேன், உங்கள் ரசனைக்கு நீங்கள் விஜய் ரசிகர் இருக்குது. ரசனைக்கு ஒரு ஹீரோவை ரசிக்கிறதுக்கே ரசனை மாறுபடும் போது ஒரு படம் வந்து பல ரசிகர்களுக்கு மாறுபடும். அப்போ எனக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக உங்களுக்கு பிடிக்கலைங்கிற நான் சொல்லக்கூடாது. கண்டிப்பாக. கரெக்ட் தானே? கண்டிப்பாக. அப்போ எனக்கு பிடிக்காத கூட உங்களுக்கு பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிக்கலனா எனக்கு பிடிக்கல, அதுக்காக பிடிக்கும். நீங்கள் அதுக்காக நல்லா இல்லை படத்தில் நல்லா சொல்ல வேணாம், சொல்ல வேணாம். நீ அது கொண்டாட வேணாம், கணக்கு நாயும் சொல்லிட்டு போயிருக்க அவ்வளோதான். கரெக்ட். இது நீங்கள் 200 நஷ்டப்போது 200 கோடி பிடிச்சி நஷ்டமாக யோசிக்கணும் அவருடைய வெளிப்பாடு. இப்போ ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சார் பிற மொழி படங்களுடைய தாக்கம் தமிழ் சினிமாவில் அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு மஞ்சுமல் பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விடியகால ஷோ 3 மணி ஷோலாம் ஃபுல்லாக இருக்குது. இதே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளார KGF உடைய வரவேற்பு, இதேமாரி பிற மொழி படங்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பிற மொழி படத்தை கம்பேர் பண்ணுற மாதிரி இன்றைக்கி தமிழ் சினிமா வந்துட்டு ஆடியன்ஸ் பார்த்துருக்காங்க. ஒரு சில நல்ல படங்கள் கூட வந்து ரசிகர்களோட பார்வையில் வராமல் அது OTTலேயோ யூடியூப்லேயோ வந்ததுக்கப்புறம் ஐயோ மிஸ் பண்ணிட்டோமேங்கிற மாதிரி கூட ஆடியன்ஸ் மாறி இருக்கிறாங்க. இந்த ஆடியன்ஸோடைய மாற்றங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது மாற்றங்கள் இல்லை சார், இது ஒரு சைக்காலஜி மாதிரி சார். அது எப்படின்னா இப்போ நம்ம இங்கிலீஷ் படத்தை பார்ப்போம் சார்,
அதை கொண்டாடிப்போம். ஓகே, சூப்பராக கொண்டாடிப்போம். ஆனால் அந்த இங்கிலீஷ் படம் மாதிரியே தமிழ் வச்சுங்களேன், அது நான் ஏற்றுக்க மாட்டோம். ஓவராக இருக்கும்போம் ஒத்துக்க மாட்டோம். அப்போ இங்கிலீஷ் படமாக இருக்கணும், தமிழ் படம் தமிழ் படமாக இருக்கணும். இப்போ மலையாள படம் போது நம்ம என்ன மைண்ட் செட் ஆயிடுது. மலையாளமாக லைவாக பண்ணுவாங்க, ஒரு வாழ்வியலாக இருக்கும், இது எதுவுமே மிகை இருக்காது, யதார்த்தம் இருக்கும் அப்படின்னு ஒரு இது நம்ம மைண்ட் செட் ஆயிடுச்சு. அப்போ மலையாள படம் யதார்த்தத்தையும் வாழ்வியலையும் தாங்கி வரும்போது நம்ம அது கொண்டாடிடுறோம். ஆனால் நம்ம தமிழுக்குன்னு ஒரு நம்ம ஒன்று இருக்கும், நம்ம படத்துக்கும் ஒரு ஒரு வர எதிர்பார்ப்பு இருக்குது, ஒரு ஃபார்முலா. அதில் ரொம்ப நம்ம அதை இதாக போகும்போது ஒத்துக்க மாட்டேங்கிறோம். என்ன மலையாள படமாக இருக்கணும் சொல்கிறோமா? கரெக்ட். இழுக்கிறாங்க, ஜவ்வா இழுக்கிறாங்கய்யா. இதே ஜவ்வை மலையாளத்தில் வரும்போது கொண்டாடுறோம். கண்டிப்பாக அதே டைப் தமிழ் வரும்போது என்னடா மலையாள படமாக இருக்குன்ட்டு இது பண்ணிடுறோம். இன்னொன்று கேரளாவில் சார் இப்போ விஜய் படம் இங்கே பெருசு கிட்டாகும், அல்லு அர்ஜுன் படம் பெரிய கிட்டாகும். இங்கே அங்கே மம்முட்டி மோகன்லாலுக்குள்ள மார்க்கெட்டுக்கு ஈக்குவலாக விஜய்க்கும் அல்லு அர்ஜுனுக்கும் இருக்கும். ஏன்னா அல்லு அர்ஜுன் தெலுங்கு படம் வரும்போது அவன் தெலுங்கு படத்தோட இதிலே பார்க்குறான், ஹிட் அடிச்சிடான், ஹிட் கொடுத்துறான். விஜய் படம் எங்கேயும் ஹிட் ஆகுதுன்னா அவன் விஜய் படம் தமிழ் படம் மாஸ் ஹீரோ அந்த அவனோட எதிர்பார்ப்பில் பார்க்குறான், முடிச்சிடான். ஆனால் இதே கமர்ஷியல் மாஸாக அல்லு அர்ஜுன் பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே மலையாள படம் வந்துச்சுன்னா குப்பையில் போடுறோம். கண்டிப்பாக அவனுக்கு தமிழ் படமாக இருக்கணும், தெலுங்கு படத்தின் கூட மலையாள படம் வந்து நம்ம அப்படி எடுக்கும்போது அவன் ஏற்றுக்க மாட்டேங்கான். ரொம்ப வேல்யூபிளான பாயிண்ட். ஏன்னா அதனால இது வந்து கலாச்சாரம், பண்பாடு, நம்ம நாட்டோட வாழ்வியல் இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, மலையாளத்துக்கும் அப்படி தான் இருக்குது, தெலுங்குக்காரனும் அப்படி தான் இருக்காங்க, ஹிந்திக்காரங்களும் அப்படிவாங்க. இது வந்து நம்ம இந்த படம் இப்படி இருக்கணும்னு நம்ம மைண்ட் செட் ஆயிடுச்சு. அது இல்லைங்கும்போது நான் வெளியிலேருந்து வரும்போது பார்த்துக்கிறேன், இங்கே இப்படி தான் இருக்கணுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. சார், கங்குவா படத்தினுடைய தோல்வி வந்து இனிமேல் தமிழ் சினிமாவில் வந்து அதிகப்படியான பட்ஜெட் படங்கள் எடுக்கிறதுக்கு பாதிப்பு ஏற்படுமா சார்? அது ஒரு அப்படின்னா நீங்கள் பாபா ரஜினி சூப்பர் ஸ்டார் அவ்வளவு அவர் அடித்து காலையில் அப்படி தான் இருந்துச்சு. அவருக்கே பாபா ஒரு படம் ஃப்ளாப், அப்படி போது என்ன ரஜினி விட்டார், என்ன அது கடந்து வந்துட்டார். அதுக்கடுத்து அவரை சொல்லிட்டார்ல, அதுக்கடுத்து நான் யானை இல்லை குதிரை டப்புன்னு இருந்துச்சுனாரு. சந்திரமுகி 800 நாள் 900 நாள் ஓடிச்சு. அதில் இங்கே மக்களுக்கு தெரியும் சார், நீங்கள் சரியான படம் கொடுத்தா அவன் கொண்டாடிடலாம் சார். நம்ம ரொம்ப எதிர்பார்க்க வச்சு பாபா வந்து தான் பாபா ரொம்ப எதிர்பார்க்க வச்சிட்டாங்க. ஏன்னா படையப்பா முடிச்சு 2 வருஷம் படம் இல்லை, ரஜினி படம் இல்லை, பண்ணல, அவர் கேப் விட்டார். அப்போ ஒரு சூப்பர் ஸ்டாரு அவ்வளோ கோடிக்கான ரசிகர்கள் உள்ள வச்சுருக்கவர் ஒரு பக்கம் அண்ணாமலை, பாட்ஷா, படையப்பா இப்படி பீக்கில் போயிருக்கு சார். அதுக்கடுத்து 6 மாதம் ரஜினி படத்தை எதிர்பார்க்குறான். கரெக்ட். 2 வருஷம் கழிச்சோன்னே அவர் பயங்கர எதிர்பார்ப்பாச்சு. இண்டஸ்ட்ரி தமிழ் ஃபுல்லாக பாபாங்குது. அந்த எதிர்பார்ப்பு தான் பாபாவுக்கு மைனஸ் தவிர, இதே படையப்பா ரிலீஸ் ஆகி 6 மாதம் பாபா கொடுத்துருந்தா இவ்வளோ குறி ஃப்ளாப் வந்திருக்காது. கண்டிப்பாக. அப்போ நம்ம ஆடிச்சு எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறோமோ அந்த அளவுக்கு படம் இருக்கும், திருப்திப்படுத்தக்கூடிய படம் இருக்கணும், கதை இது இருக்கணும். எவ்வளவு கதை இருக்குன்னு சார், நீங்கள் அவன்கிட்ட ஒப்படைச்சிருங்க சார். என் படமாக இருக்கட்டும், இல்லை விஜய் படமாக இருக்கட்டும், விஜய் சார் பாருல எங்கேயாவது எத்தனை ஆடியோ லிஸ்ட் பேசிப்பார், இன்னும் பேசுவார் சார். படத்தை பற்றி நீங்கள் பார்த்து சொல்லுங்கன்ட்டுவார். ரஜினி சார் இப்போ சமீபத்தில் 3-4 ஆடியோ லான்ச்சில் பேசுவார். அந்த சம்பவங்களை பேசுவார், டேரக்டர் இப்படி கதை சொன்னார், அந்த பேக்ராப்ல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்தோடனே நல்ல காஃபி கேட்டார். இது வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு நிறைய காஃபி கொடுத்து நல்லா இல்லாத மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் தான் செய்யணும். படத்தை பில்டப் பண்ண மாட்டார் அவர். கரெக்ட். அழகாக ரசிக்கிற மாதிரி அந்த ஆடியோ லான்ச்சில் பல விஷயங்கள் சொல்லி ஆடியோ போயிடுவார். கரெக்ட். பில்டப் பண்ண மாட்டார். பாருங்கள் இது மாதிரி படம் வந்து மாட்டார். அதனால் நான் சொல்கிறேன், ஒரு படத்தை நம்ம பெருசாக பில்டப் பண்ணி பெருசாக எதிர்ப்பு உண்டாக்குனா அங்கே அதிகப்படியான ஆபத்து இருக்குது. கரெக்ட். அதுதான் கங்குவாக்கு தவிர மற்ற சார் எதுவுமே இந்த ஆடியோஸ் இல்லாமல் நினச்சி பாருங்களேன், ஆடியோஸ் இல்லாமல் பெரிய பில்டப் இல்லாமல் அப்படி வந்திருந்தா இப்போ கங்குவா கொஞ்சம் இந்த அளவுக்கு தான் இருக்காது. இப்போ தேட்டர் வாசலில் ரசிகர்கள் கொடுக்குற அந்த விமர்சனம் அது மட்டும் படத்தை பாதிக்கும்னு சொல்ல முடியாது சார். அது அன்னோட முடிஞ்சுக்கும் சார். அது எங்கே படத்தை பாதிக்குன்னா, ஒரு டீம் இருக்குது, அது வந்து எந்த படம் வந்தாலும் அதை கிண்டல் பண்ணணும், அதை ரோல் பண்ணணும்,
இதுக்குன்னு மெனக்கட்டு அதை வந்து இது பண்ணுற மாதிரி மீம்ஸ் போடுறது, அப்புறம் கேலி கிண்டல் ரோஸ்ட் அப்படின்னு ரோஸ்ட்டு ஏகப்பட்டது இதுதான் சார். இதுதான் இது நீங்கள் எந்த கங்குவா சொல்கிறீங்களே, ஆமாம், இதனால் பெருசாக பாதிக்கப்பட்டணும்னு சொல்கிறேன். அப்போ தெரியும் இதோடைய விபரீதம் உங்களுக்கு என்னென்று. சங்கர் எவ்வளோ பெரிய டேரக்டர் சார். ஆமாம் சார், எவ்வளோ டேரக்டர் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே மிகப்பெரிய டேரக்டர். கமல்ஹாசன் எவ்வளோ ஒரு ஆர்டிஸ்ட் சார், உலக நாயகன், உலக நாயகன். அனிருத் எவ்வளோ மியூசிக் டேரக்டர் சார். கண்டிப்பாக சார், இன்றைக்கி இருக்கிற முக்கியமான மியூசிக் டேரக்டர். அப்போ இவெல்லாம் எவ்வளோ பெரிய ஆள் சார். இவங்க இந்தியன் டூன் பண்ணாங்களா சார். இந்தியன் டூ பண்ணாங்க. ஓகே, Indian 3 கமல்ஹாசன் ஹீரோ, சங்கர் டைரக்டர், அனிருத் மியூசிக் டைரக்டர், மிகப்பெரிய பட்ஜெட்டு, பெரிய படம். ஓகே, தேட்டர் ரிலீஸ் ஆச்சா? அது டேரெக்டாக ஓடிடியில் தான் ரிலீஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஏன் சார் இந்த விமர்சனம்? அப்போ ஆபத்து இருக்குல்ல சார். கண்டிப்பாக. ஏன் சார் ஒரு கமல்ஹாசன் படம், ஒரு சங்கர் டைரக்டர் ஒரு தேட்டரில் எடுத்து ரிலீஸ் பண்ண முடியல சார். அப்போ எந்த அளவுக்கு இந்த ஒரு விமர்சனம் ஒரு ஆபத்து உண்டாக்குது? கண்டிப்பாக ஆபத்து இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி சினிமா சீரடிச்சிங்கன்னா, கேலி கிண்டல் பண்ணி அழிச்சிங்கன்னா, அவளுக்கு சங்கரே அடுத்த தேர்தல் ரிலீஸ் பண்ணிட்டு பயப்படுறாருன்னா எவ்வளோ ஆபத்து இல்லை. ஆபத்து வந்துருச்சுல. இது ஒரு மிகப்பெரிய ஒரு இதுதான், எச்சரிக்கை தான். சரிங்க சார். இப்போ கங்குவா வச்சுங்களேன், கங்குவா 2 ரெடியாக இருக்குன்னு வச்சுங்களேன், ரிலீஸ் பண்ணுவாங்களா சார்? பண்ண மாட்டேன். எவ்வளோ ஒரு ஆபத்து சார். கண்டிப்பாக சினிமாவுக்கு எவ்வளோ ஆபத்து. ஏன் நான் சொல்கிறேன், இந்தியன் 2 விட இந்தியன் 3 நல்லா இருக்கலாம்ல. கண்டிப்பாக, ஏன்னா படத்துக்கு படம் வித்தியாசப்படலாம் இருக்கலாம்ல. கமல்ஹாசன் என்ன சொன்னார், இந்தியன் 3க்காக தான். அப்போ இந்தியன் 3க்காக இதே பண்ணணும்னா அது நல்லா இருக்கலாம்ல. கண்டிப்பாக. ஏன் தேட்டர் ரிலீஸ் பண்ண முடியல? கண்டிப்பாக. பெரிய ஆபத்துங்கிறது நிறுவனம் ஆகி போச்சு. இந்த ரோல் பண்ணுறது, ரோஸ்ட் பண்ணுறது, ஒரு கசாப்பு கடையில் ஒரு ஆட்டை அறுத்து தலைக்கறி, கால், குடல், ஈரல் பிப்பாங்களே சார். இது மாதிரி ஒரு உயிரோடு கொடுக்குறாங்க சார். அது பெரிய மிகப்பெரிய ஆபத்து சார். இது தடுக்கணும் ஃபஸ்ட்டு. இல்லாட்டி எந்த மாதிரியான அது வந்து நான் சொல்கிறேன், விமர்சனம் வந்து தவிர்க்க முடியாது. ஆனால் விமர்சனம் பேரில் அட்லியம் பண்ணுறாங்களே, அதைத்தான் பண்ணுறது. நீங்கள் வந்து விமர்சனம் இல்லாமல் எப்படி சும்மா வரும்? கண்டிப்பாக. விமர்சனத்தோட உருவான காலகட்டத்திலேருந்தே விமர்சனங்கள் ஒரு தந்தி பத்திரிகையில், ராணி பத்திரிகையிலலாம் போடுவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்துட்டு அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து சுயநலம். அப்போ சட்டப்படி பண்ணும். நீ வந்து அநாகரிகமாக ஒரு படத்தை விமர்சனம் பண்ணாலோ, மேடை பேச்சிலேயே ஏதாவது ஒன்று தப்பாக பேசிட்டா இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணுறாங்கல்ல. கண்டிப்பாக. அவர் மனசில் மனப்புழுக்கு உண்டாகி போச்சு, இவங்களை சீனிட்டாங்க, இவங்களை இது பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு படத்தை விஷயம் நீ டேமேஜ் பண்ணுவியா? கண்டிப்பாக. பல கோடி விமர்சனம் பண்ணுங்க. விமர்சனம் பேரில் யாராவது இந்த மாதிரி அட்டுலியமோ அநீதி இருந்தால் அதையும் அது மேலே கேஸ் போட்டால் உடனே எடுக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி ஆளுங்க பயப்படுவாங்க. டேரக்டர் விமர்சனம் உட்காரும்போது டேரக்டர் உரிமையில் சொல்கிறது, அவன் ஏற்கனவே படம் பண்ணான், இப்படி பண்ணிட்டான், அவன் பிடிச்சிரு ஏற்கனவே அதில் இல்லை, அதுலேயும் லாஸு, அவனுக்கு இதுலேயும் லாஸு, அவன் இவன் பேசுகிறது, இவனை தூக்கி உள்ள போடுவோம் சார்.